கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆசீர்வாதமான வீடு என்கிற தலைப்பிலே வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் பேசும்படியாய் விரும்புகின்றேன். ஆசீர்வாதமான வீடு, நாம் வாழுகின்ற நம்முடைய வாசஸ்தலங்களாகிய வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் வாழுகின்ற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதே மறுபக்கம் அந்த வீட்டில் வாழுகின்ற குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக எழும்பும் பொழுதுதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒன்றுக்கொன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கின்றன. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அது நிமித்தம் வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட அது இன்னும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க அது வேகமாய் கை கொடுக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலைகள், மனிதன் வாழுகின்ற சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் தாழ்த்தவும் கூடியவைகள். நல்ல சூழ்நிலைகள் அமையும் பொழுது அங்கே உயர்வுக்கு எளிதாக ஊக்கம் கிடைக்கிறது. எனவே வீடுகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான விஷயம். வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வாழுகின்ற வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வேத புஸ்தகம் முழுவதும் கடைந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான முதன்மையான விஷயம், நம்மை படைத்த தெய்வம் நமது வீட்டில் இருக்க வேண்டும். இதுதான் முதலும் முக்கியமான ஒரு விஷயம். என்னவென்றால், நம்ம எல்லாரையும் படைத்த தேவன் பரலோகத்தின் பிதாவானவர். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வேறு எதையும் செய்து பாருங்கள், ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தருடைய ஒரு கிருபை உங்க வீட்டில் இறங்கும் பொழுதுதான் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய தயவு, அவரே நம் வீட்டில் தங்கியிருக்கும் அனுபவம், இது அவர் நமக்கு தருகிறார். அதை மனுக்குலத்திலே மனிதர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அவரவர் வீட்டிலே. இதுதான் முதலும் முக்கியமான விஷயம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சகேயுவின் வாழ்க்கையில் அவன் வீட்டில் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை குறித்து பார்க்கின்றோம். இயேசுவை அவன் தேடினான். அத்திமரத்தின் மேல் இருந்தவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். இயேசு வந்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது சந்தோஷமாக இறங்கி இயேசுவை அவன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். 9ஆம் வசனத்திலே, அவன் வீட்டுக்கு அருகில் வந்த பொழுதே, அவன் வீட்டில் கால் வைத்த பொழுதே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு அந்த வீட்டில் கால் வைத்ததுதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம். அதுவரைக்கும் அந்த வீடு ஆசீர்வாதம் இல்லாத வீடாக இருந்தது, ஒரு விடுதலை இல்லாத வீடாக இருந்தது. என்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த வீட்டில் வந்தாரோ அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், அது இயேசுவை தேடினவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். எல்லா வீட்டாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காதே, எல்லா வீட்டுக்குள்ளும் இயேசு வர முடியாதே, வரமாட்டாரே. நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்களா, நிச்சயம் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். இந்த சகேயு தேடினான், அவரை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும். அந்த ஆசை, அந்த தேட்டத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவரே வாலண்டியர் பண்ணி கடந்து சென்றார். அவன் வீட்டில் கால் வைத்த உடனே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். உங்கள் வீட்டிலே ரட்சிப்பு எதிலே தேவை? அடிக்கடி சண்டை வருகிறதா? அடிக்கடி நஷ்டங்கள் கஷ்டங்கள் வருகிறதா? மன அமைதி இல்லாமல் இருக்கிறதா? படுத்தால் தூக்கம் வரவில்லையா? வீட்டிலே ஒரு நாளும் சுகம் என்பது இல்லை என்று சொல்லுகிறீர்களா? எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு வெறுமை உணர்வு, ஒரு வெறுப்பு உணர்வு, அடிக்கடி
எங்கள் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அப்படி நினைக்கின்றீர்களா? ஏன் தான் வாழுகிறோமோ என்ற எண்ணம் எங்கள் வீட்டில் பலருக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இதுக்கெல்லாம் ஒரு நிவாரணம், பரிபூர்ண விடுதலை. ஆண்டவர் இயேசு உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு வர வேண்டும். இயேசுவை தேடுங்கள். நீங்கள் உங்கள் நிம்மதிக்காக மந்திரவாதிகளை தேடினீர்கள், கிடைத்ததா? உங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக வாஸ்து சாஸ்திரக்காரனை கொண்டு வந்து அவன் சொன்னதெல்லாம் கேட்டு இடித்து மாற்றி என்னெல்லாமோ செய்தீர்கள், ஆசீர்வாதம் வந்ததா? உங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக வேறு என்னென்னமோ பொருட்களை கொண்டு வைத்து பார்த்தீர்கள், எத்தனையோ முறைமைகளை நீங்கள் முயற்சித்தீர்கள். வீடையே விற்று இன்னொரு இடத்துல புதுசா வீடு வாங்கி கட்டினீர்கள், வீடு வாங்கினீர்கள் அல்லது கட்டினீர்கள். அதுக்கு பிறகும் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டுகள் மாறினதா? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேத புஸ்தகத்தின் கடைத்தொகை செய்தி, வீட்டின் ஆசீர்வாதத்திற்கு தேவாதி தேவன் உங்கள் வீட்டில் வர வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு மாற்று கருத்து ஒண்ணும் இல்லை. வேற என்ன செய்யுங்க, இந்த செடியை வளர்த்தா என் வீடு ஆசீர்வாதம் வந்துடும். அந்த செடியை வளர்த்து பார்த்தாச்சு, வரல. இந்த ஒரு பறவையை கொண்டு வச்சா என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், அதையும் செய்து பார்த்தீர்கள். ஏதோ என் மேல எல்லாரும் எரிச்சல் அடைஞ்சிட்டான் போல, ஆனால் ஒரு பூசணிக்காய் கட்டி தொங்க விட்டுட்டா சரியாயிடும், வேற ஒண்ணு செஞ்சுட்டா சரியாயிடும். எத்தனை எத்தனை முயற்சிகள் அன்பர்களே! காரியம் வாய்த்ததா? ஆசீர்வாதம் கிடைத்ததா? நிம்மதி உண்டா? அப்ப ஏன் இன்னும் இப்படியே ஒன்றை விட்டு இனி அடுத்ததை தேடி, அடுத்ததை விட்டு இன்னொன்றை தேடி அலைச்சல்கள், பண செலவுகள்? திரும்பவும் நிலைமை இதுதான். சில காரியத்தில் இருந்ததை விட அதிக கேடா போகுது சில காரியங்களை முயற்சி பண்ண பிறகு. அதனால நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவே ஆசீர்வாதத்தின் வழி. அல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வாதத்தின் வழி. ஆமென். இயேசுவே ஆசீர்வாதத்தின் வழி. இயேசுவை தேடுங்கள். இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் இயேசுவே ஆசீர்வாதத்தின் வழி. திட்டமான வார்த்தை. நீங்கள் இயேசுவை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். தேடி பாருங்கள். என்ன காரியமெல்லாம் தேடிட்டீங்கல்ல, இது இலவசம் அல்லவா? இது மெய்யானது அல்லவா? இது உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே சகோதரனே. இது மட்டும் ஏன் உங்களுக்கு வெளிப்படல? இவ்வளவு கடினமான காரியத்தையும் செய்து பார்க்கிறீர்களே. இந்த லகுவான காரியம், அப்பான்னு கூப்பிடணும், இயேசுவே வாங்கன்னு கூப்பிடணும், இதை மட்டும் செய்ய முடியலையே. உங்கள் மனம் திறக்கட்டும். சிலருக்கு இயேசுவை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம். கிறிஸ்தவ மதத்தினுடைய தெய்வம் அப்படி இப்படி என்று பலர் தவறான கொள்கைகளை உங்களுக்குள் ஊட்டி இருக்கலாம். ஆனால் அதனால் நஷ்டப்படுவது யார்? உங்களுக்கு அல்லவா ஆசீர்வாதம் வேண்டும். நீங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல. இயேசுவை பற்றி எத்தனை பேர் என்ன சொல்லி இருக்கலாம், கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லி இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், இயேசுவே ஆசீர்வாதத்தின் வழி என்று இந்த பிரசங்கியார் சொல்லுகிறார். நம்ம செய்து பார்ப்போமே. இயேசுவே வாருமையான்னு சொல்லி குடும்பமா உட்கார்ந்து, வேற யாரும் அறிய வேண்டாம், அல்லது தனிமையா உட்கார்ந்து, உங்க மனைவி கணவன் பிள்ளைகள் கூட அறிய வேண்டாம், நீங்க தனியா உட்கார்ந்து, மனசுல சத்தம் கூட போட தேவையில்லை, அடுத்த ஆளு கேட்கும்னா அமைதியாக உள்ளத்தை திறந்து, இயேசுவே என் வாழ்வில் வாரும், இயேசுவே என் வீட்டில் வாரும், இது போதும். அந்த உண்மையான உள்ளம், அந்த உள்ளத்தின் தேடுதல், அந்த தேட்டத்தை பார்த்து இயேசு இறங்குவார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயம், நிச்சயம். ஆகையினாலே நீங்க யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதுவே உங்களுக்காக தேவன் வைத்த ஒரு திட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே ஃபார் பிளஸிங்ஸ். ஆசீர்வாதங்களுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இன்னும் காலதாமதம் செய்யாமல் இயேசுவை தேடுங்கள், இயேசுவை உங்கள் வீட்டிலே கூப்பிடுங்கள், உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல, அவன் வீட்டில் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு உடனே சொன்னாரு அடுத்த வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையு இழந்து போனதை அவனுக்கு தேடி கொடுக்கும்படி அவன் வீட்டுக்கு மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். அவன் இயேசுவை தேடினான். அவர் வந்து அவன் இழந்து போனதை எல்லாம் அவனுக்கு தேடி கொடுத்தார். என்ன அழகான ஒரு பாக்கியம்! உங்கள் வீட்டிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீர்கள், சமாதானத்தை இழந்திருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம், உறவுகளுக்குள் இருந்த அந்த விடுதலையான பரிமாற்றங்களை இன்றைக்கு இழந்து ஒரு இறுகின உள்ளத்தோடு கணவன் தான், மனைவிதான், தகப்பன் தான், பிள்ளைகள் தான், சகோதரங்கள் தான், ஆனால் இறுகின மனது, அந்த உறவுக்குள் இருந்த விடுதலையான பரிமாற்றங்கள் இழந்து போயிற்று. 4 பேர் ஒன்றாய் வாழுகிற வீடு இன்னைக்கு ஒரு இறுக்கமான மனங்கள்னாலே அப்படி சீர்குலைந்திருக்கலாம். அந்த இழந்து போன அந்த புரிந்து கொள்ளுதலை, அன்பை, ஐக்கியத்தை, ஒரு மனதை, மனம் திறந்த பரிமாற்றங்களை இயேசு மீட்டெடுப்பார். இயேசு மீட்டெடுப்பார். சுகத்தை இழந்திருக்கிறீர்களா? என்றைக்கோ வியாதி வரும் போகும். இப்பொழுது கொள்ளை நோய் காலம். அது மட்டுமல்ல, என்னைக்குமே வியாதி. வியாதி என்பது ஒரு சீசனலாக அப்படி வந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில. இதெல்லாம் இயேசு மாற்றி தருவார். இழந்த சுகத்தை திரும்ப இயேசுவால் தர முடியும். இழந்து போன பலனை தர முடியும். பொருளாதாரம் இழந்து போயிட்டா, என் பணமெல்லாம் குறைஞ்சிட்டே போகுது, சொத்தெல்லாம் வித்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாமே போச்சு, கீழ் நோக்கி பயணம் பண்ணுகிறேன். இன்றைக்கு இயேசுவை தேடுங்கள். இயேசு உங்க வீட்டில் வந்தா இதையும் மீட்டு தருவார், எல்லாவற்றையும் மீட்டு தருவார். அல்லேலூயா! இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஸ்தோத்திரம். சகையு வீட்டில் இயேசு வந்தார். அதனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. பெத்தானியாவிலே மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போனார். லூக்கா 10:38 சொல்லுகிறது, அவர் பெத்தானியாவிலே வந்த பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இந்த சகையு செய்த மாதிரி தான் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அன்றைக்கு நடந்த சம்பவம், சகோதரிகளுக்குள் ஒரு சண்டை, பல நாட்களாக ஒரு மன வருத்தம், மாறி மாறி ஒரு, நான் சொன்னேனே, மன இறுக்கம். அது திடீரென்று வெடித்து விட்டது. வெடித்தது நல்லது. இயேசு அன்றைக்கு அதை குணமாக்கினார், அதை சால்வ் பண்ணினார். 2 பேருக்கும் புத்திமதி சொல்லி கொடுத்தார். சமாதானத்தை இயேசு அங்கே கொடுத்தார். வெறும் புத்திமதி அல்ல, சமாதானத்தையே அருளினார். அல்லேலூயா! அன்றைக்கு முதல் அந்த சகோதரிகள் ஒன்றாய் நன்றாய் இருந்தார்கள். இயேசு அந்த வீட்டில் வந்ததுனால தான் அன்றைக்கு அந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது. இன்றைக்கு நம்ம வீட்டில் சமாதானம் இல்லாமல் போகும் பொழுது, உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை, உங்கள் வீட்டுக்கும் யாரோ ஒருவருக்கும் பிரச்சனை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் பிரச்சனை, அப்போ சமாதானம் இல்லை. சிலர் வந்து, அன்புக்குரியவர்கள், உறவினர்கள் அல்லது மூத்தவர்கள் வந்து பேசுகிறார்கள், ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வெறும் ஆலோசனைகளை சொல்லுகிறவர் அல்ல, அவர் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறவர். அல்லேலூயா! ஆகவே அவர் உங்கள் வீட்டில் வரும் பொழுது நிச்சயமாக உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மாற்றம் வரும். சண்டை போடுறவங்க சண்டை போட மாட்டாங்க, காயப்படுத்துற வார்த்தை பேசுறவங்க அதை பேச மாட்டாங்க. ஏன்னா இயேசுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதுதான் ஒரு சமாதானம் அங்கே உண்டாகும். இயேசு சமாதானம் தருகிறவர். அது மட்டுமா, யோவான் 11 பார்க்கிறோம், அதே குடும்பத்திலே ஒரு மரணம் நடந்த பொழுதும் இயேசு வந்து 4ஆம் நாளிலே லாசருவை உயிரோடு எழுப்பி இழந்து போன தங்கள் சகோதரனை மறுபடியும் அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு வந்த வீடு
சமாதானம் உள்ள வீடு, சமாதானம் பெற்ற வீடு. இயேசு வந்த வீடு இழந்து போன லாசருவையே திரும்ப பெற்ற அழகான வீடு. என்ன ஆச்சரியம்! இயேசு வந்தால் ஆசீர்வாதம் உண்டு. இயேசு உங்கள் வீட்டில் வந்தால் ஆசீர்வாதம் உண்டு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் தேவனும் ரெண்டு தூதர்களுமாக ஆபிரகாம் வீட்டை சந்தித்தார். ஆபிரகாம் அவர்களுக்கு விருந்து கொடுத்தான். அந்த பாக்கியம் ஆபிரகாம் கிடைத்தது. தேவனுக்கே விருந்து கொடுத்த மனிதன். அப்பொழுது அந்த ஆபிரகாமுக்கும் அவன் மனைவி சாராளுக்கும் கிட்டத்தட்ட 99 வருடங்களாக பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொன்னார், இனி 10 மாதங்கள் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் மறுபடியும் உன்னை சந்திப்பேன், அப்பொழுது சாராளுடைய கையிலே ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொன்னார். அப்ப அவர் ஆசீர்வாதத்தோடு தான் வருகிறார். எந்த வீட்டுக்கு வந்தால் புத்திரபாக்கியம் என்பதுதான் அந்த வீட்டில் இத்தனை வருஷங்களா இல்லாத நன்மை. கர்த்தர் அந்த வீட்டை சந்தித்த பொழுது அதை கொடுத்தார். அல்லேலூயா. ஐயா எல்லாம் எனக்கு இருக்கு ஐயா, நல்லா தான் இருக்கேன், ஆனா ஒரு பிள்ளை இல்லையே. இதெல்லாம் யாருக்காக நான் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கிறேன்? ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்? எனக்கு பிறகு இதை அனுபவிக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும் ஒரு பிள்ளை இல்லையே என்று வேதனையோடு இருக்கீங்களா? இயேசு வந்தால் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அதுக்காக கணவன் மனைவி சண்டையா, பிரச்சனையா, இல்ல 2 பேரும் சேர்ந்து அழுது கொண்டே இருக்கிறீங்களா? கல்யாண வீட்டுக்கே போகண்டாம் தீர்மானம் எடுத்துட்டீங்களா? நல்ல காரியம் நடக்கிறதுக்கே போகண்டாம், நம்மளை ஒரு மாதிரி பார்க்கறாங்கன்னு சொல்லி அப்படிலாம் மனசுல தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறீர்களா? மனம் குழம்பி போய் இருக்கிறீர்களா? இன்று இயேசுவே நீங்க வாங்கப்பா, அவ்வளவுதான், சிம்பிள். இயேசுவே நீங்க என் வீட்டில் வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. அவர் ஆசீர்வதிப்பார். சாராளை ஆசீர்வதித்தவர், வீடு தேடி வந்து ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு அந்த தேட்டம் உங்களுக்கு இருக்கட்டும். சகையு தேடின மாதிரி, மார்த்தாள் ஏற்றுக்கொண்டது மாதிரி, ஆபிரகாம் குடும்பம் சந்தோஷமாய் அவரை ஏற்று விருந்து படைச்சது மாதிரி, அந்த இயேசுவை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பான உள்ளம், தேடுகிற உள்ளம் வந்துவிட்டது என்றால் ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எந்த காரியமானாலும் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் மிஸ்ஸிங், அந்த மிஸ்ஸிங் ஆன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால எது இழந்து போனீங்களோ திரும்ப தர இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டில் வருவதுதான் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அன்பான விசுவாசிகளே, உங்கள் வீட்டில் இயேசு உண்டா? ஆமா, இயேசு இருந்தார். இப்ப இருக்கிறாரா? யோபு சொன்னார், ஒரு நாள் என் வீட்டில் கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது, என் தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்து கொண்டிருந்தது. அவர் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுறார், ஒரு நாள் இருந்தது, இன்னைக்கு இல்ல. அதுபோல யாராகிலும் இருக்கின்றீர்களா? ஒரு நாள் என் வீட்டிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் நன்றாக இருந்தது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, என் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது, என் தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்து கொண்டிருந்தது, அவ்வளவு மகிழ்ச்சியும் அவ்வளவு வெளிச்சமும் எங்க வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு குறைஞ்சு போச்சு, இல்லாம போச்சு. அப்படி ஏதாவது தேவ மக்கள் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறீர்களா? நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே வழி இதுதான், இயேசுவே என்னிடத்தில் வாரும். எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். கூப்பிடுங்கள். உலகத்தில் எல்லாரையும் கூப்பிடுகிறீர்கள், இயேசுவை தாபந்தத்தோடு கூப்பிடுங்கள். நீங்க வராம ஒண்ணும் முடியாதப்பா, நீங்க வாங்கப்பா என்று ஊக்கமாக உறுதியான உள்ளத்தோடு இயேசு வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கே மாற்றம் உண்டாகும். இயேசு வந்தாலே ஆசீர்வாதம். சகை வீட்டில் கால் வச்சோடனே சொல்லிட்டார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்று முதல் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிப்பு வரும். அப்படியா சொன்னாரு? இல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இட் இஸ் டன், வந்தாச்சு. இயேசு வந்தாச்சுன்னா ஆசீர்வாதம் வந்தாச்சு. அல்லேலூயா.
விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. ஒரு வைராக்கியம் எடுங்க ஆவியில. இயேசு என் வீட்டில் வரணும். ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியத்துக்குள்ள வருவோம். இயேசு வந்த வீடு ஆசீர்வாதமான வீடு என்று சொன்னேன். இரண்டாவது, ஜெபிப்போரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. ஜெபிப்போரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. கொர்நேலியை பற்றி மிக அழகான ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியு ஜெபிக்கிற மனிதன், தேவ பக்தி உள்ளவன், தேவ பயம் நிறைந்தவன், தான தர்மங்கள் செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். அப்ப இந்த கொர்நேலியு வீட்டில் தான் திடீரென்று ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பினார். பேதுரு என்கிற ஊழியக்காரனுடைய முகவரியை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னார். அப்பொழுது கொர்நேலியு அந்த பேதுருவை தன் வீட்டுக்கு அழைத்தார். பேதுரு சில மக்களோடு அங்கே வந்தார். அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வீட்டில் நடந்தது. கொர்நேலியு தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தார். அப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ண தொடங்கின பொழுது அவருடைய பிரசங்கம் முடிவதற்குள்ளாக 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கண்டு இந்த விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்புறம் 48ஆம் வசனம், அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுதல், வேறுபட்டு பரிசுத்தமாகுதல், இவைகள் தான் ரட்சிப்பின் வழிகள். இந்த ரட்சிப்பு கொர்நேலியு வீட்டில் உண்டாயிற்று. அவனுக்கும் ஆசீர்வாதம், அவன் மூலமாக அநேகருக்கு அன்றைக்கு ஆசீர்வாதம். கொர்நேலியு ஆசீர்வதிக்கப்பட்டான். கொர்நேலியு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் வீட்டில் கூடி வந்த அத்தனை பேரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்தார்கள். எதனால்? அவனுடைய ஜெபத்தினால், அவனுடைய தேவ பக்தி, அவனுடைய தேவ பயம், அவனுடைய தான தர்மங்கள். இது கர்த்தருக்கு பிரீதியா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு செம்மையான வழியை காட்டினார். அப்பொழுது அவன் அதை கீழ்ப்படிந்து செய்தான். அப்பொழுது அவன் வீட்டிலே ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியை உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வீட்டிலே இது உண்டாகட்டும். நம்முடைய ஜெபத்தினாலே, நம்முடைய தேவ பயத்தினாலே, நம்முடைய தேவ பக்தியினாலே, நம்முடைய தான தர்மங்களாலே. ஸ்தோத்திரம். தான தர்மம் எல்லாம் அவன் நல்லா செஞ்சிட்டு இருந்ததுனால தான் எங்க வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர்றாரு, நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு அவன் கூப்பிட்டோன்னா எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா இவன் நிறைய நன்மை செஞ்சிருக்கான் இல்லையா, கூப்பிட்டா வராம இருப்பாங்களா? ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டா கூப்பிட்டா வரமாட்டாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்திலே மக்களை ஆதாயப்படுத்துவதற்கான விஷயத்திலும் நமக்குள்ளே தேவ பயம், தேவ பக்தி, மக்களுக்கு தான தர்மம் செய்வது, இது ரொம்ப முக்கியம். கூப்பிட்டோன்னா வந்தாங்க. அவங்க அது வரைக்கும் கொர்நேலியு கையால சில தான தர்மங்களை தான் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கொர்நேலியு வீட்டில் அழியாத ஆசீர்வாதங்கள், தெய்வீக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் வழி. ஜெபங்களும் தான தர்மங்களும், தேவ பயம் உள்ள வாழ்க்கை, தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கை வீட்டில் இருக்கட்டும். இயேசு வந்த வீடு தொடர்ந்து இயேசு அங்கே நிலைத்திருக்கணும்னா இயேசுவோட பேசணும். ஜெபம், ஜெபம். மார்த்தாளுடைய சமையலுக்காக இயேசு அந்த வீட்டில் இருக்கல. மரியாள் தன் பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறவளாய் இருந்தாள், அவரோடு பேசுகிறவளாய் இருந்தாள். அதுதான் அவர் சொல்றார், அதுதான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொன்னார். நல்ல பங்கு என்ன? நீ நல்லா தான் சமைக்கிற, நல்ல சாப்பாடு போடுற எனக்கு, ஆனால் அதல்ல, அதை விட மேலே என்னோடு சம்பாஷித்து கொண்டிருங்கள். இயேசுக்காக பல காரியம் உங்க வீட்டில் ஒருவேளை நடக்கலாம்.
ஆனால் இயேசுவோடு பேசுகிற அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் குடும்பமாக இயேசுவோடு பேசுகிறது, பாடி ஆராதித்து குடும்ப ஜெபம் செய்வது, தனியாக இயேசுவோடு பேசுவது. இந்த ஜெபங்கள் வீட்டில் எழும்பும் பொழுது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், அந்த வீட்டின் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்கள் வீட்டை ஒரு ஜெப வீடாய் மாற்றுங்கள். உங்கள் வீட்டில் காலையிலும் மாலையிலும் பாடி ஜெபியுங்கள். உங்கள் வீட்டில் தனியாக தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். தானாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் பெறும். உங்கள் மூலம் உங்கள் வட்டாரத்தார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக இது நடக்கும். கொர்நேலியுடைய வாழ்வின் சம்பவத்தை ஒரு அதிகாரம் முழுசும் செலவு பண்ணி அப்போஸ்தலர் 10 அதிகாரம் ஃபுல்லா அதுக்கு கொடுத்து நமக்கு தந்திருக்கிறாரே. நம் ஒவ்வொருடைய வீடும் கொர்நேலியுடைய வீடாய் மாறுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? இழந்து போன அந்த கிருபைகள்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள். செபிக்க தொடங்குங்கள். நல்ல தேவ பயமா வாழுங்க. வீட்டில் தேவ பயமான பேச்சு பேசுங்கள். என கர்த்தர் வீட்டில் இருக்கிறார். வாயில் வந்தது பேசாதிருங்கள். கையில் கிடைத்தது போல செயல்படாதிருங்கள். எப்போ நினைக்கிறேன் என் வீட்டில் இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, விடுதலையா இருங்க, ஃப்ரீயா இருங்க. ஆனா இந்த கவனத்தோட இருங்க. இயேசு பிரியமில்லாதவைகளை செய்து போடாதிருங்கள். இயேசு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடாதிருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே அன்பர்களே, இயேசு நம்மோடு இருக்கணும்னா, அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நல்ல ஜெபங்களும் மறுபக்கம் தேவ பயம், தேவ பக்தி, பிறருக்கு கொடுக்கிற அனுபவங்கள், இவைகள் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் அவனுடைய ஜெபம், அவன் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்த ஜெபம் அவனுடைய வீட்டை அழிவிலிருந்து காப்பாற்றினது. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 18, 19 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். தானியேலுடைய வீட்டுக்கும் ஞானிகளுடைய வீட்டுக்கும் ஒரு போராட்டம் வந்தது. ராஜா சொன்னான், எல்லாத்தையும் அழிச்சிருவேன், குப்பமேடா மாத்திருவேன்ட்டான். அப்பொழுது என்ன, அவன் சொன்ன சொப்பனத்தையும் சொல்லணுமா, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணுமா. தானியேலும் அனனியா, மிஷாவேல், அசரியாவும் தேவன் நோக்கி வேண்டினார்கள், அப்பா நீங்க என்ன சொப்பனத்தை அந்த ராஜா கொடுத்தீங்க, எங்களுக்கும் தாங்க, அது அர்த்தத்தையும் தாங்க. அப்ப ராக்கால தரிசனத்திலே தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது, அர்த்தமும் சொல்லப்பட்டது. அவன் அடுத்த நாள் போய் ராஜாவுக்கு சொன்னான். அதனால் அவன் வீடும் காப்பாற்றப்பட்டது, ஞானிகள் அத்தனை பேருடைய வீடும் இவன் மூலம் காப்பாற்றப்பட்டது. செபிக்கிற மனிதன் அவனுடைய வீட்டுக்கு பாதுகாவல் என்கிற பெரிய ஆசீர்வாதம், அவனுடைய வீட்டுக்கு நிலை நிற்பது என்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே சில ஆசீர்வாதங்கள் குறைந்திருக்க காரணம் உங்கள் ஜெபத்தின் குறைவு. உங்களுடைய வீட்டிலே அநேக நன்மைகளை நீங்க இழந்து போக காரணம் உங்களுடைய ஜெபத்தின் குறைவு. அப்ப இந்த ஜெபத்தின் குறைவை மாற்ற அதிரடியாக சில நடவடிக்கைகள் எடுங்கள். தெரியும், ஆனாலும் அதை செய்ய முடியல. கட்டுகள், ஆவியிலே, மனதிலே, சிந்தையிலே கட்டுகள், பழகிப்போன வாழ்க்கை முறையாகிய ஒரு கட்டு. அதனால ஜெபத்துக்கு நேரம் எடுக்க முடியல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. நாம் கால் எடுத்து வைக்கும் பொழுதுதானே யோர்தான் 2ஆக பிளக்கும். நான் ஜெபிப்பேன், இந்த நேரம் ஜெபிக்க போறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு இருக்கிற தடையாகிய யோர்தான் பிரிந்து வழிவிடும். இந்த வேளையிலே தீர்மானம் எடுங்கள். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என் வீடு. என் வீடு வர வர இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. என் வீட்டில் வர வர வியாதி பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. என் வீட்டிலே பொருளாதாரம் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. என் வீட்டிலே உறவுகள் எல்லாம் விரிசலடைந்து கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது ஜெபிப்பேன். அல்லேலூயா. வீட்டிலே ஜெபியுங்கள். வீட்டிலே என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்கள் யோசித்து பாருங்க. வேண்டாத டைம் பாசிங்க விட்டுட்டு ஜெபத்திற்கு டைம் எடுங்கள். அப்பொழுது உங்கள் வீடு படிப்படியாய் எழும்பும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிப்போரின் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. அடுத்ததாக, மூன்றாவதாக, வசனத்தின்படி வாழ்வோரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. இயேசு வந்த வீடு ஆசீர்வாதமான வீடு.
ஜெபிப்போரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. அடுத்ததாக வசனத்தின்படி வாழ்வோரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை, அந்த குடும்பம், அந்த வீடு அது நிலைத்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இது எல்லாம் வேணும். இயேசு என் வீட்டில் வரணும், அந்த தேட்டம் வேணும், கூப்பிடுதல் வேணும். அடுத்தது நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு பிறருக்கு உதவிகள் செய்கின்ற நிலையிலே ஜெபத்தை அதிகமாய் முன்னெடுக்கணும். அதுல இருக்கிற குறையை சரி பண்ணும். ஆண்டவரை தேடுற தேட்டத்தில் இருக்கிற குறை என்ன? இன்னைக்கு ஆண்டவரை எந்த அளவு தேடுறீங்க? இப்ப கூட யோசித்து பாருங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல விசுவாசிகளே, உங்க வீட்டில் நீங்க என்ன நிலைமையில் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு சாட்சி நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறீங்கன்னு சொல்லி. வேற எங்கேயும் போக வேண்டாம். என் கண்ணு பார்க்கல, எங்க யாருடைய கண்ணும் உங்களை பார்க்கல. உங்க குடும்பம், உங்க வீடு. இப்ப நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். என்ன கோலத்தில் இருக்கிறீர்கள், எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், என்ன அளவு தேவ பயம், எந்த அளவு தேவ பக்தி உங்களுக்கு இருக்கு, இதிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை தேடுகிற தேட்டம் எவ்வளவு என்று உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்குங்க. அப்ப ஆசீர்வாதத்தினுடைய அளவும் அப்படித்தான் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு நேரம் மட்டுமல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து ஆண்டவரை தேடுகிற தேட்டம். ஒவ்வொரு சூழ்நிலையும் இயேசுவே இயேசுவே இயேசுவே, அந்த தேட்டம் வரட்டும். நல்லதுக்கும் இயேசுவை கூப்பிடுங்க, நல்லது அல்லாததுக்கும் இயேசுவை கூப்பிடுங்க. அப்படி இருக்கணும். காரணம் ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவை கூப்பிட்டாங்க, நல்ல காரியம், சந்தோஷ காரியம். அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுனால அங்க ஒரு நல்லது அல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ரசம் குறைவுபட்டது. அப்ப இயேசு அங்கே அற்புதம் செய்தார். நல்ல காலத்தில் இயேசுவை மதிக்கணும். வீடு பிரதிஷ்டை நடக்கும் பொழுது இயேசுக்கு முதலிடம் கொடுக்கணும். கொடுக்காம இயேசு வீட்டை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா அவருக்கு என்ன? உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு எதுவும் கடப்பாடா? அவருக்கு வேற இதான் வேலையா? அப்படி சும்மா ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரா? தப்பெண்ணம் கொள்ளாதிருங்கள், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆகவே அன்பர்களே, அவரை தேடுங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள், வசனத்தின்படி வாழணும். இந்த பைபிள் உங்க வீடுகளில் இருக்கிறதா? அதை திறக்கிறீர்களா? வாசிக்கிறீர்களா? எப்போ இருக்காவா? இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கிற சமயம் மட்டும் பைபிளை புரட்டுறதா? இல்ல கடமைக்கு ஒரு 10 வசனத்தை வாசித்துட்டேன் திருப்தி ஆகிறதா? வசனத்தை படித்து அது என்ன சொல்லி இருக்குன்னு கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தணும். அதுதான் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர். நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். சிலர் நல்லா கேட்பாங்க, நல்லா எழுதி வைப்பாங்க, அங்க மூடி வச்சிருவாங்க. கேட்கணும், எழுதணும், நல்லது. ஆனா இங்க எடுக்கணுமே, உள்ளத்துல வாழ்க்கையில வெளிப்படுத்தணுமே. கேட்டு அதன்படி செய்கிறவன். வசனத்தில் ஒவ்வொரு வசனத்திற்கும் நான் கீழ்ப்படிந்தேனா இல்லையா? இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா இல்லையா? அந்த கண்ணோட்டம் இருக்கட்டும். கவனித்து நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய வசனங்களை படிக்கிறதும் ஆராய்கிறதும் அதை வாழ்க்கையிலே செய்கிறதுமான நிலை இருக்கணும். வசனத்தின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. புத்தியுள்ள மனுஷன் என்று இந்த மனிதனுக்கு ஆண்டவர் பெயர் கொடுத்தார்.
ஸ்தோத்திரம். புத்தியுள்ள மனுஷன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். நீதிமொழிகள் 24, 3, 4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப வீடு ஞானத்தினால கட்டப்படணும், விவேகத்தினால அது நிலைநிறுத்தப்படணும், அறிவினாலே அதிலே ஆசீர்வாதங்கள் நிரம்பணும். ஞானம், விவேகம், அறிவு இவைகள்தான் ஒரு வீட்டை ஆசீர்வாதமாய் வைக்கக்கூடியது. ஞானம் கட்டி எழுப்புமாம், கட்டுனது இடிந்து போகாமல் நிலைநிறுத்துகிறது விவேகத்தினுடைய வேலையாம். அடுத்தது அந்த அறைகளில் எல்லாம் சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களை கொண்டு நிறைப்பது அறிவுடைய வேலையாம். கவனியுங்கள், இந்த ஞானம் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. ஞானம் என்பது கர்த்தர் அருளுகிற ஈவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பயத்தோடு ஆண்டவருடைய வேத வசனங்களை படிக்கிறவங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவது. ஒரு வசனத்தை நீங்க படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய அறிவை உங்களுக்கு தருகிறார், எனக்கு வேண்டியதை எனக்கு தருகிறார். ஏன்னா அவர் உங்கள் வாழ்க்கையும் தன் கையில் வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையும் தன் கையில் வைத்திருக்கிறார். யாருக்கு எது தேவை, அதை எப்படி புரியணும், என்ன வேணும், உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்ன வரப்போகுது, இதெல்லாம் அழகா செய்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கட்டி எழுப்பணும், உங்க வீட்டை எப்படி கட்டி எழுப்பணும், அதற்கு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் ஜபத்திலும் வேத தியானத்திலும் இருந்தால்தான் அந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் உங்கள் வீட்டை கட்டலாம், குடும்பத்தை கட்டலாம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கட்டினது எல்லாரும் கட்டுவாங்க, சில இடத்துல இடிந்து விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இடிந்து விழாமல் நிலை நிற்கக்கூடிய அளவுக்கு கட்டணும்னா விவேகம் விவேகம் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அதாவது காரியங்களை புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு அனுபவம், அதான் விவேகம். இந்த இடத்துல எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடக்கக்கூடாது, யாரிடத்தில் எப்படி பழகணும், இதெல்லாம் தான் இந்த நடைமுறை. ஆண்டவர் தந்த ஞானத்தை நடைமுறையிலே பயன்படுத்துகிறதுக்கு பேர் தான் விவேகம். அப்ப ஆண்டவர் தந்த விஸ்டம், அந்த விஸ்டத்தோடு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியா சேரும் பொழுது அதுக்கு பேர் தான் விவேகம் என்பது. விவேகம் என்பது இன்றைக்கு அநேகர் ரொம்ப ஞானிகளா இருந்தா கூட இந்த விவேகம் என்பது குறைவுபடுறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் இடிஞ்சிட்டே இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கட்டின வீடு பெரும் மழை அடிச்சாலும் அது சேதப்படாது, பெரும் வெள்ளம் மோதினாலும் பெரும் காற்று அடித்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு சேதம் வராது. அந்த மணலின் மேல் கட்டினவனுக்கு வீடு மொத்தமா நிலைக்காமல் இடிந்து போகும். தேவன் இடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தை நாம் எப்படி வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது என்கிற விவேகம். அடுத்து சொல்றாரு, அறிவினால் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அறிவு வாழ்க்கையை நிறைவாக்கும். அறியணும், அறிய வேண்டியவைகளை குறித்து அறிவு. ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். அறிவுன்னு சொல்றது கல்வி அறிவு, படிச்சு அறிகிறோம் இல்லையா, படித்து நிறைய காரியங்களை அறிகிறோம். ஒரு வீடுன்னா, ஒரு வாழ்க்கை என்றால் அநேக காரியங்கள் அறிவு வேணும். இந்த அறிவு பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிக்க படிக்க அந்த கல்வியிலே அவங்களுக்கு வேண்டியதான அறிவுகள் வருகிறது. அந்த அறிவினாலே தன்னுடைய வீடு, தன்னுடைய வாழ்க்கை நிறைவாகிறது. அடுத்தது கேட்டறிவுன்னு சொல்லுவாங்க.
படித்தறிவு, கேட்டறிவு. இந்த கேட்டறிவு அப்படின்னு சொல்றது பலர் சொல்லி கேட்டு அறிகிறது. பிள்ளைகள் பெரியவர்கள் சொல்லுதை கேட்கிறாங்க. எல்லாத்தையும் பள்ளி பாடத்தில் படிச்சிட முடியாது. பெரியவர்கள், பெற்றோர்கள், மூத்தவர்கள் சொல்லுகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கை பாதையில் பல வருடங்கள் வந்துட்டாங்க. பிள்ளை அல்லது வாலிபன் இப்ப கொஞ்சம் வருஷங்கள் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறார்கள். இது வளர்ந்தாலும் உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. ஆனா ஒரு 60 வயசு 70 வயசு மனுஷன் ஒருத்தன் சொல்றாரு, கேட்கணும். உங்களை விட 20-30 வருஷம் இந்த உலகத்தில் அவருக்கு அனுபவம் இருக்கிறது. கேட்டு அறியணும். எல்லாம் படித்து மட்டும் அறிய முடியாது. இந்த படித்து அறிகிறதோடு கூட கேட்டு அறியணும். சிலருக்கு லிசனிங்கே கிடையாது. அடுத்த ஆள் சொல்றது கேட்கக்கூடிய அந்த விருப்பம் அவங்களுக்கு கிடையாது. காது அடைச்சிருவாங்க. ஆண்டவர் காதுகளுக்கு நல்ல ஓட்டையை போட்டு விட்டுருக்கிறாரு, மூடியே வைக்கல, வாய்க்கு தான் மூடி வச்சிருக்கிறார். அதனால கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். மனுஷனே, நீ நிறைய கேட்கணும். உனக்கு 2 பக்கமும் காது வச்சு தந்திருக்கேன், காதுல ஓட்டை போட்டு மூடி இல்லாம திறந்து வச்சிருக்கிறேன். லாட் ஆஃப் திங்ஸ் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேளு. ஆனா நீ பேசுறது சுருக்கமா பேசு, தேவையானதை பேசு. அதனாலதான் 2 உதடுகளாகிய கதவுகளும் போட்டு 32 பற்களாகிய போர்ச்சேவர்களையும் நிறுத்தி வச்சு உள்ளுக்கத்தான் நாக்க பத்திரமா வச்சிருக்கிறார். தேவைக்கு மட்டும் வெளியே வா. ஆகவே அன்பானவர்களே, படித்தறிவு, கேட்டறிவு. இன்னொன்று என்னன்னா பகுத்தறிவு. பகுத்தறிவு கொஞ்சம் கூட ஆய்ந்து நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்கிறோம். எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட முடியுமா? சில தப்பாவும் சொல்லி தந்துருவாங்க. படிக்கிறதும் இன்னைக்கு எழுதுறது யார் எப்படி எழுதுறா மாத்தியும் எழுதிடுவாங்க. அன்றைக்கு ஒரு புஸ்தகத்தில் பார்க்குறேன், கிறிஸ்து மார்க்கத்தின் துவக்கம் ரோமாபுரின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் இப்ப பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சங்கடம்! கிறிஸ்து மார்க்கத்தின் துவக்கம் எருசலேம் அல்லவா? கல்வாரி சிலுவை அல்லவா? ரோமாபுரியா? பாருங்க, இப்படியெல்லாம் புத்தகங்கள் இருக்கிறது. இதை பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். இது மாதிரி எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ படிக்கிறதிலும் தவறுகளும் இருக்கிறது, சரியானதும் இருக்கிறது. கேட்கிறதிலும் தவறுகளும் இருக்கிறது, சரியானதும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பகுத்தறிவு ஒன்று தேவை. ஒரு பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்கிறது. இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார். என் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்ப இதுல என்ன, இதனுடைய கடைத்தொகையை கொஞ்சம் கடைந்து பார்த்து அறிந்து, சரி இதுவாத்தான் இருக்கும். பகுத்தறிவு. பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு இல்லாவிட்டா என்னத்தையா செஞ்சுட்டு அவர் தான் சொன்னார், அவர் சொன்னார் உனக்கு புத்தி எங்க போச்சு, அது அப்படி கேட்பாங்க இல்லையா? அவர் சொன்னார் உனக்கு புத்தி எங்க போச்சு. ஏன் இப்படி கேட்கிறேன்? உனக்கு கொஞ்சம் பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லையா? அவர் சொன்னார் அப்படி போய் செஞ்சிட்டியா? பகுத்து பார்க்கணும் இல்லையா? சோ இந்த பகுத்தறிவு. இன்னொன்னு சொல்லுவாங்க பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. பட்டறிவுன்னா பட்டுப்பூச்சியும் பட்டுச்சேலையும் நினைக்காதீங்க. படுகிறது, அடிபடுகிறது. பட்டு அடிபட்டு அறிவது அப்படி இருக்கு. நம்முடைய தோல்விகள், வீழ்ச்சிகள், நாம் பெறுகிற தண்டனைகள் போன்றவைகளில் அதிகமாக படிக்கிறோம். அதான் பட்டறிவு என்று சொல்லுவார். சில பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அதுகளுக்கு புரியாது. கேட்டறிந்தாலும் செய்ய மாட்டாங்க. பகுத்தறிந்து செய்யக்கூடிய தன்மையும் கிடையாது. படிச்சறிஞ்சும் செய்ய மாட்டாங்க. அடுத்து என்னதான் பெரம்பெடுத்து ஒன்று கொடுத்தாதான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு அடி கொடுக்கும்போது என்ன செய்வார்கள்? அந்த வலியில ஐயோ இனி நாளைக்கு அந்த டைம் வரும் பொழுது நேற்றுக்கு பட்ட அடி ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னைக்கு ஒழுங்கா வீடு தூக்கணுமே, பாத்திரம் கழுவணுமே, கடைக்கு அம்மா போச்சோன்னா உடனே போகணுமே, அந்த டைமுக்கு பாடம் படிக்கணுமே, டைமுக்கு குளிக்கணுமே, காலையில் பல்லு தேய்க்கணுமே, எல்லாம் எப்போ வரும்? சிலருக்கு சொல்லி கொடுத்தா வந்துடும். சில பிள்ளைகளுக்கு ஒன்று போட்ட பிறகுதான் பட்டறிவு. இதுவும் இல்லாமல் சிலது இருக்கும்ல, சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க. ஒரு சூடு போட்டாலே அது திருந்திருது. சில மாடு எத்தனை சூடு போட்டாலும் திருந்தாது. என்ன செய்ய?
அடி வாங்கணும்னே இருப்பார்கள் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 4 அறிவுகள் நமக்கு ரொம்ப தேவை. பாருங்க, நம்ம படிக்கிறது, நல்லா பைபிள் படிக்கணும், அதோடு நல்ல புஸ்தகங்களை படிக்கணும், நல்ல தகவல்களை படிக்கணும். படித்து படித்து அறிவு பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு வரும், உங்கள் வீட்டில் ஒரு நிறைவு வரும். ஆமென், ஸ்தோத்திரம். சில வீடுகளில் நிறைய பொருள் இருக்கும், அவ்வளவும் இடத்தை அடைக்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும். அலங்கார பொருள்கள், அவசியமற்ற பொருட்கள் இடத்தை அடைச்சிட்டே கிடக்கும். அங்கெங்க நடமாடக்கூட முடியாது, காலை கையை தட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வீடை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள். அருமையான பொருட்கள், இனிமையான பொருட்கள். அப்போ நம்ம வீட்டில் எழுத்தின்படி பிரயோஜனமான பொருட்கள் இருக்கணும் இல்லையா? பிரயோஜனமானவைகள் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அறிவு தேவை. ஸ்தோத்திரம். நல்லா படிங்க, மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதோடு எல்லாத்தையும் உடனே அப்படி யார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு டக்குன்னு நான் குதிச்சிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. பகுத்தறிவு. அப்புறம் சில வேளை நமக்கு தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள் இதெல்லாம் வரும்பொழுது உட்கார்ந்து கவனிக்கணும். ஏன் நடந்து, ஏன் எனக்கு இதில் தோல்வி வந்துச்சு, ஏன் இதில் இழந்தேன், ஏன் நான் நஷ்டப்பட்டேன் என்று சொல்லி யோசித்து அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அறிவு, ஞானமும் விவேகமும் அறிவும் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்போம், நிலைநிறுத்தோம், நல்ல அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்போம். எனவே எல்லா ஞானத்துக்கும், எல்லா அறிவுக்கும், எல்லா விவேகத்துக்கும் அடிப்படை கர்த்தருடைய வார்த்தைகள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதத்திற்கு இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும், ஜெபம் நிறைந்த வீடா இருக்கணும். அடுத்தது வசனம் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் நிறைந்த வீடு. 4வதாக பாவத்தை ஆண்டு கொள்வோரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. பாவத்தை ஆண்டு கொள்வோரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயினுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலோசனை, மகனே உன் வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்குது, அதாவது பிசாசு வந்து படுத்திருக்கிறான், பாவத்தை கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் உன் சகோதரன் மேல உனக்கு எரிச்சல் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உனக்கு டைம் இருக்கு, நீ அந்த பாவத்தை ஆண்டு கொள்ளணும். யூ ஷுட் ரூல் ஓவர் தட் சின். அவன் உன்னை ஆண்டு கொள்ள விட்டுறாத, நீ அவனை ஆண்டுகொள். இப்போ இந்த எரிச்சலை விட்டுறலாம். என் தம்பி தானே, என் தம்பி ஆபேலுடைய காணிக்கை தானே தேவன் அங்கீகரித்தார், போட்டோம். நான் இனி அடுத்த முறை கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை என்னதுன்னு நான் கேட்டு அறிந்து அதுபடி செய்வேன். எங்க அப்பாட்ட நான் ஆலோசனை கேட்டு செய்யலாம். நல்ல சிந்தனை எடுத்து நன்மையா இருந்திருந்தால் அவன் கொலைபாதகன் ஆயிருக்க மாட்டானே, தேவனிடத்தில் சாபம் பெற்றிருக்க மாட்டானே. ஆனா இப்ப காயின் வீடு முழுசும் சாபம். ஏன் வந்துச்சு? பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டிய நேரம் ஆண்டு கொள்ள விட்டுட்டான். ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்த பிறகும் அந்த பாவத்தை அவன் ஓவர்டேக் பண்ணாம, ஓவர் கம் பண்ணாம என்ன பண்ணிட்டான்? பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டான். கொலைபாதக பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டான். அந்த பாவம் இவனை கையில் எடுத்து ஆபேலை கொன்றது. தேவனுடைய சாபத்தை காயின் வாங்கினான். காயினுடைய வீடே சாபம், காயினுடைய சந்ததி சாபம், பயங்கரமான சாபம். பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வீட்டின் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் இயேசு வேணும்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் நல்லா ஜெபம் பண்றீங்க,
ஒரு பக்கம் வசனத்தின்படி செய்யறேன்னு சொல்றீங்க, ஆனா பாவம் இருக்கா வீட்டுல? இதுவும் ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் ஜோம் பண்ணிட்டு ஒரு பக்கம் பாவம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஜபத்துல பிளஸ் ஆகிறது, பாவத்துல மைனஸ் ஆகி போயிடுமே. இதையும் நாம் கவனிக்க வேண்டும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், காலையில குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்கிறேன், அப்புறம் எனக்கு இஷ்டம் போல நடப்பேன் அப்படின்னா பாவம் வரும். நான் ஜெபிக்கிறது நல்லது, குடும்ப ஜெபம் ரொம்ப கரெக்ட், ஆனா வாயை திறந்தா பாவம் வருகிறது. கோபம் வருது, கோபத்தோட சேர்ந்து பாவம் வருது. இதை சரிப்படுத்த வேண்டாமா? நீங்க ஒரு பக்கம் கட்டி எழுப்புறீங்க, ஒரு பக்கம் நீங்களே இடிக்கிறீங்களே. ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை பெறுறீங்க, ஒரு பக்கம் சாபத்தையும் வாங்கிடுறீங்களே. இது சில வீடுகளில் இருக்கு. இதை கவனிக்கணும். என் வீட்டில் ஒரு பக்கம் பைபிள் இருக்கு, ஜெபம் இருக்கு, ரைட்டு. ஆனா அந்த பைபிள் படி பாவம் இன்னதென்று கண்டறிந்து அந்த பாவத்தை நான் மேற்கொள்ளுகிறேனா? இன்றைக்கு இதை சிந்தியுங்கள், இதை சிந்தியுங்கள். ஆர் யூ ஓவர் கம்மிங் சின்? பாவம் அழித்துவிடும். என்ன பாவம்? மனசுக்குள்ளே உருவாகி தக்க சமயத்தில் கிரியையில வெளிப்படுது பாவம். சிந்தையில் கற்பந்தரித்து பிறக்கிறது பாவம். பொய் பாவம், திருட்டு பாவம், கெட்ட வார்த்தை பாவம், போதையினால் தன்னை கெடுப்பது பாவம், விபச்சாரம், வேசித்தனம், ஒழுங்கற்ற நடக்கை பாவம், தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பது பாவம், சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டியை ஏதோ ஒரு பொருளை ஆராதிப்பது பாவம். கவனியுங்கள். பாவம் வருகிறதா? அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்கிறது பாவம். ஏன்னா அவனை படைத்தவர், உன்னையும் படைத்தவர் பார்க்கிறார். நீ எப்படி அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்க முடியும்? உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? பாவம். அநேக பாவங்கள், ஒழுங்கற்ற நடக்கைகள், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், விவாக வாழ்க்கை, விவாக மஞ்சம் பரிசுத்தமானது, ஆனா அதை சீர்குலைக்கிறது. கள்ள தொடர்புகள், கெட்ட நடக்கைகள், ஒழுங்கற்ற நடக்கைகள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகத்தோடு மனிதன், அபலட்சணமான பாவங்கள், தண்டனைக்குரிய பாவங்கள். இந்த பாவம்னாலே அதுக்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது. அதாவது பாவம் செய்தவர்கள் பாதாளத்தில் போவார்கள். பிறகு இறுதி நியாய தீர்ப்பிலே அவர்களை அப்படியே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி நித்திய நித்திய காலமாய் ஆக்கினை கொடுப்பார் என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களே, அந்த பாவத்தில் ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு பொய், அதை சாதாரணமா நினைக்காதீங்க. எந்த காரியம் பாவம் என்றால் பாவம் தான். ஸ்தோத்திரம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அன்பற்ற இருதயம், பாவத்துக்கு திறந்து கிடக்கிற இருதயம், காயின் வீட்டை போல அநேகருடைய வீட்டு வாசப்படியிலே பாவம் படுத்திருக்கிறது. எப்பொழுது உள்ள வரலாம், எப்பொழுது இவனை ஓவர்டேக் பண்ணலாம். விட்டு கொடுக்காதீங்க. சிந்தனையில போராடி கொண்டிருக்கிறான், இடம் கொடுத்தா உள்ள வந்துருவான். உள்ள வந்தா வாழ்க்கையை கவிழ்த்து விடுவான். ஸ்தோத்திரம். அதனால இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம் இதுதான். நான் ஒரு பக்கம் நல்லா ஜோம் பண்றேன், ஒரு பக்கம் பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், ஆனா பாவத்துக்கு இடம் கொடுக்கிறேன்னா, என் வீட்டில் அந்த பாவத்துக்கும் இடம் கொடுத்திருந்தேன்னா அவ்வளவுதான். இச்சையின் பாவங்கள், எல்லா பாவங்களை துரத்தணும் வீட்டை விட்டு. வீட்டில் எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், என்னென்ன செய்கிறோம், ஃபோனில் எல்லாம் எப்படி பேச்சுகள், கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, சோசியல் மீடியாஸ்லாம் நிறைய இருக்கு, இவைகள் எல்லாம் நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, எல்லாம் பார்க்கணும். பாவம் என்பது வந்துடவே கூடாது. அந்த வாசப்படியில கூட அது கிடக்கக்கூடாது. எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை என்று சொல்லி அது ஓடியே போயிடணும். வாசப்படியில் கிடக்க கிடக்க நமக்கு தொந்தரவு தானே.
அது எங்கேயோ போயிருச்சுன்னா அந்த பாவத்தின் போராட்டமே இருக்காது, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அது வந்து வாசப்படியில் படுக்க ஆரம்பிச்சிட்டுன்னா நமக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட பாவத்தை குறித்த சிந்தனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், தூண்டுதல் வந்துகிட்டே இருக்கும். அப்ப தெரிஞ்சுக்கிடணும் அந்த பாவம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கு. அதனாலதான் இப்ப அந்த சண்டை போடணும்னு ஒரு 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 எண்ணம் வருது, ஒரு வெறுப்பின் எண்ணம், ஒரு எரிச்சலின் எண்ணம், ஒரு கோபம் எல்லாம் தூண்டி விடுறது யாரு? அங்க வாசப்படியில கிடந்து இங்க ரிமோட்ல வேலை பார்க்கிறான் பிசாசு. இந்த பாவத்தை ஜெயிக்கணும். ஆகவே பாவத்தை ஆண்டு கொள்வோரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. அல்லேலூயா. பாவத்தை ஆண்டு கொள்ளுவீர்களாக. இனி அடுத்ததாக ஐந்தாவதாக, கொடுக்கல் வாங்கலை சரி செய்வோரின் வீடு. கொடுக்கல் வாங்கலை சரி செய்வோரின் வீடு ஆசீர்வாதமான வீடு. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே சகையு சொன்ன ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 19:8. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். சகை பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை. பணம், பொருள் இவைகளுடைய கொடுக்கல் வாங்கல் சொல்லும் பொழுது பரிமாற்றங்கள். ஒரு சொத்து வாங்கிறதுனா கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு கல்யாண பேச்சு கொடுக்கல் வாங்கல் பேச்சுன்னு சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ கொடுக்கல் வாங்கல் என்பது நம்முடைய கையில் இருக்கிற பணங்கள், பொருளாதாரம், பொருட்கள் போன்றவற்றை எப்படி கைகரியம் செய்கிறோம். அதுல இருக்கிற மிஸ்டேக்கு வீட்டையே சாபத்துக்குள் ஆக்கிறது, கட்டுகளுக்குள் ஆக்கிறது. சகை வீட்டுக்கு அதுதான் நலம். அவன் கரெக்டா சொன்னான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். உடனே தான் இயேசு அடுத்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மகனே, நான் வந்ததனால் மட்டுமல்ல, நீ இப்ப மனம் திரும்பினாய் அல்லவா, கொடுக்கல் வாங்கலை சரி செய்வேன் என்று ஒரு தீர்மானம் சொன்னாய் அல்லவா, அதுவும் சேர்த்து தான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப ஜெபம் வல்லமையா இருக்கு, வசனம் இருக்கு, ஆனா வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா? கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறதா? இதனால இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பக்கம் வல்லமையா ஜெபித்தாலுமே அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்குகிறது இல்லை. தேவ மக்களே, நாம் இந்த வசனத்தை கேட்டு இதை சரி செய்வோம் என்றால் கண்டிப்பாக பிரயோஜனம் உண்டாகும். அவன் சொல்லிட்டான், ஏழைகளுக்கு பாதி நாலத்தனை ஈடு. அதான் சகையுடைய பிரின்சிபிள். நான் இவ்வளோ நாள் எப்படி இல்லாமல் பண்ணிட்டேன், இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசில் குறுக்குது, செஞ்சதெல்லாம் தப்பு, அதனால ஏழைகளுக்கு பாதி நாலத்தனை ஈடு. எத்தனை பேர் நஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க? அடுத்தவனுக்குள்ளதை பிடுங்கி எடுத்தீங்களா? வாய் சாமர்த்தியத்தினாலே, அதிகார பலத்தினாலே, ஆசையினாலே உங்களுக்கு இல்லாததை உங்க வீட்டில் கொண்டு வச்சீங்களா? அது ஆசீர்வாதம் கிடையாது, சாபம். நீங்க வேதம் படித்தவர்கள் இதெல்லாம் தெளிவா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஐயோ, இது என் வீட்டில் வரக்கூடாது, இது அவனுக்குள்ளது. அவன் ஒருவேளை ஏமாந்தவனா இருக்கலாம், தெரியாதவனா இருக்கலாம், கணக்கு பார்க்க தெரியாதவனா இருக்கலாம், பணம் எண்ணி வாங்க தெரியாதவனா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், தப்பி தவறி வந்துட்டா உடனே கூப்பிட்டு கொடுத்துருங்க. அது இருக்கக்கூடாது. எனக்கு வருமானத்துக்கு வழி இருக்கு, அது செம்மையான வழி, நேர்மையான வழி, கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதத்தின் வழி. இதெல்லாம் குறுக்கு வழிகள், தவறான வழிகள். இதுல எப்படி இருக்கட்டும், பணம் இன்னைக்கு யார் வேண்டான்னு சொல்லுவா பிரதர்? அப்போ பணம் இன்னைக்கு யார் வேண்டான்னு சொல்லுவா பிரதர்? எல்லாரும் வாங்குவாங்க பிரதர்னா, நீ தவறான வழியில வாங்கும்போது சாபம் அல்லவா வருகிறது? அந்த நினைவு இல்லையா? இன்னைக்கு ஒளிச்சு வாங்கி வச்சிடலாம், அது உள்ள இருந்து கெடுக்க ஆரம்பிக்கும், இருக்கிறதையும் அழிக்க ஆரம்பிக்கும். அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப அது ஆரம்பத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, வேண்டாம், உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதி. ஆபிரகாமை பாருங்க,
அன்னைக்கு சோதோமின் ராஜா, நீங்க கொள்ளப்பொருள் எல்லாம் கொண்டு போங்கய்யா, எங்களுக்கு ஜீவன் தப்புனதே போதும்னு சொல்லும் பொழுது உடனே 2 கையும் வைத்துட்டான் வானத்துக்கு நேராக. வேண்டாம், என்னை ஜீவனுள்ள தேவன், உன்னதமான தேவன் ஆசீர்வதித்தா போதும், நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். அல்லேலூயா. உன்கிட்ட இருந்து ஒரு பொருளும் எடுக்க மாட்டேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் குமாரரும் குமாரத்திகளும் என்று சொல்லுகிற விசுவாச மக்களே, தேவ ஊழியக்காரர்களே, இதுல உறுதிப்பாடு இருக்கிறதா? இல்ல பணம்னு சொன்னோன்னு எல்லாம் விழுந்துடுறீங்களா? பொருளை கண்டவுடனே விழுந்துடுறோமா? பணமோ பொருளோ பதவியோ செல்வமோ சொத்தோ சுகமோ கர்த்தர் வைத்த நேர்மையான வழியில் எனக்கு வரணும், மற்றது வேண்டாம். உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. மற்றவங்கள்ட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தீங்களா? என்ன உங்க ஒரு தன்மை? வாங்கியாச்சு, அதை என்ன பேச்சு பேசி வாங்கினீங்களோ அதே முறையில் திரும்ப கொடுக்கணும். அப்புறம் அந்த ஆள் வந்து கேட்கும்போது அவரை கஷ்டப்படுத்தி முதல்ல இழுத்து தள்ளுவார்கள். அப்புறம் வா, அப்புறம் வா, அப்புறம் வா. அதுவே தப்பு. அப்புறம் நான் பேசுனது மாதிரி இதை எனக்கு தர முடியாது, இவ்வளவுதான் தரணும், வேணா வாங்கிட்டு போ. என்ன பெரிய தப்பு செய்கிறீர்கள்? உங்க வாக்கு எங்க போச்சு? ஆண்டவர் இதெல்லாம் விட மாட்டார். அப்புறம் அவனை குற்றம் சொல்லுது, என்கிட்ட வந்து அதை கேட்டான், இதை கேட்டான், தந்தது இவ்வளவுதான், இப்ப இவ்வளவு கேட்டான். நீ என்னைக்கு ஏன் வாக்கு கொடுத்த? ஆண்டவர் 2 பக்கத்தையும் பார்ப்பார் இல்லையா? இப்படி சில கொடுக்கல் வாங்கல்னால சில தேவ பிள்ளைகளுடைய வீடு ரொம்ப கண்ணீருக்குள் இருக்கிறது, சாப கட்டுக்குள் இருக்கிறது. ஆசீர்வாதம் வந்தது போல இருக்கு, அப்படி புஷ்ன்னு போயிடுது. ஏன்னா இங்க சரியில்லை. திருந்துங்கள், சகையு போல மனம் திரும்பினால் உங்கள் வீட்டுக்கு எல்லா பகுதிகளிலும் முழு ரட்சிப்பு உண்டாகும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த எந்த நபர்னு தெரிஞ்சதுன்னா கொண்டு கொடுத்துருங்க. அதுல வெக்கமும் இல்லை, தலை குனிவும் கிடையாது. நம்ம அதன் மூலம் நம்ம தவறுதலா வாங்கினதை ஐயா உனக்கு திரும்ப தந்துடுறேன்னு கொண்டு கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருங்காலத்தில். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இல்லை இப்படி ஒரு பிரஸ்டீஜை சமாளிச்சு எனக்கு அந்த என்ன மானம் மரியாதை, அதனால நான் திரும்ப கொண்டு கொடுக்க மாட்டேன், அப்படி ஒளிச்சு வைக்க இங்க நஷ்டம், இங்க கஷ்டம், இங்க ஆசீர்வாதம்லாம் ஓட்ட பையில போன மாதிரி போயிட்டு இருக்கு. என்னைக்கு இது சரியாகிறது? கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உணர்வடையுங்கள். நீதிமொழிகள் 15:27 பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசை ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அவன் தன் வீட்டை கலைக்கிறான். இப்பொழுதும் ஒரு மரண செய்தியை பேப்பர்ல நம்ம பார்க்கிறோமே, பொருளாசையினாலே ஒரு கொலையை செஞ்சாச்சு, ஊராரெல்லாம் சேர்ந்து வீட்டை அடிச்சு நொறுக்கியாச்சு. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். எவ்வளவு திட்டமா வசனம் சொல்லுது. பொருளாசை எங்கேயோ கொண்டு நிறுத்திடுது. உங்கள் வீட்டை நிலைநிறுத்துகிறவர்களாய் இருங்கள், உங்கள் வீட்டை கலைக்கிறவர்களாய் தயவாய் செயல்படாதிருங்கள். கணவனுக்கு தெரியாம மனைவி ஏதாவது தவறான வழியிலே பணம் சம்பாதித்தா நீங்க வீட்டை கலைக்கிறீங்க. மனைவி தெரியாம கணவன் தவறான வழியில பணம் சம்பாதித்தால் வீட்டை கலைக்கிறீர்கள். லஞ்சம், கைக்கூலி, தவறான வழியில் வருகிற பணம், உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, கவர்மெண்ட் அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அதுக்கு தான் உங்களை வேலையில் வச்சிருக்கு. அப்புறம் நீங்க வேலை செய்து கொடுக்கிறதுக்கு, ஒரு கையெழுத்து போடுறதுக்கு நீங்க லஞ்சம் வாங்குகிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய தவறு. அதுவும் லஞ்சங்கள் எவ்வளவு பயங்கரமா போறது. அவன் அழுவான், கண்ணீரோடு போவான், அந்த கண்ணீர் உங்களை விடாது. அதனாலதான் பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்கு? நல்ல லஞ்சம் வாங்குறவன் தான் நல்ல ஆசீர்வதிக்கப்படுறான். அப்படித்தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனா அது ஆசீர்வாதம் அல்ல. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அந்த லஞ்ச பணம் வந்துட்டு ஆசீர்வாதம் இல்லை, அது அவங்களுக்கு பெரிய பெரிய தீமைகளை அடுத்து கொண்டு வரும். அதனால லஞ்சத்தை வெறுத்துருங்க. எனக்கு இருக்கிற சம்பளமே எனக்கு போதும்,
எனக்கு இருக்கிற சம்பளமே எனக்கு போதும் என்று இருங்கள். எந்த ஒரு லஞ்சத்துக்கும் பரிதானத்துக்கு செய்யாதீங்க. ஊழல் பண்ணாதீங்க. அரசு பணமா அரசு சொத்தா அதை நீங்க எப்படி எடுக்கலாம்? ஊழல் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக நாம் இருக்க வேண்டும். யோவான் ஸ்நாபகன் போர்ச்சேவருக்கு ஆலோசனை சொல்றார். போர்ச்சேவகர்னா இந்த காலத்து இராணுவமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும். லூக்கா 3:14 போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறார். நீங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அப்போ உங்க கையில் அதிகாரம் இருக்கு. அதனால அடுத்தவங்களுக்கு இடுக்கண் பண்ணாதீங்க, பொய் குற்றச்சாட்டுகளை பண்ணாதீங்க. அடுத்தது, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்க, லஞ்சம் வாங்காதுங்க. எவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, யாராவது இந்த வார்த்தையை கேட்கிறவங்க லஞ்சம் வாங்குற பழக்கம் இருக்குதா? அல்லது உங்க கீழே இருக்கிற அவர்கள் லஞ்சம் வாங்கி உங்களுக்கு பங்கு கொடுக்கிற அந்த சிஸ்டம் இருக்கிறதா? வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு அடாத ஒன்றை வாங்காதிருங்கள். உங்கள் சம்பளம் போதும் என்றிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எவ்வளவு தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு வீண் செலவு உங்களுக்கு வரும். பல பிரச்சனைகள் வரும். நாளைக்கு கண்ணீரும் கவலையும் உண்டு. திட்டமா சொல்லுகிறேன், இந்த நாடு லஞ்சம் ஊழல் செய்கிற உங்களால் தான் அழிந்து கொண்டிருக்கிறது. திருந்துவீர்களாக. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வீட்டின் நிலைநிற்பு கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதிலையும் செய்யக்கூடாது. அரசு வேலையானாலும் பிற காரியங்களானாலும் எங்கேயுமே நம்ம கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் எதில் பிரச்சனை இருக்கு, சுத்திகரித்தே ஆகணும், சுத்திகரித்தே ஆகணும். ஒரு சின்ன ஒரு கடுகளவும் ராங் இது இங்க வரக்கூடாது. வேண்டாம், எனக்கு இருக்கிறது போதும். அது கர்த்தர் படிப்படியாய் கட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், சிலர் கொஞ்சம் அவசர பொருத்தனைகள் செய்து மாட்டிக்கொள்றாங்க. எப்தா வாழ்க்கையில பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் இவருக்கு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் திடீர்னு ஒரு ரேஷ் ஒரு அவசர பொருத்தனை என்ன பண்றாருன்னா, யுத்தத்தை நான் ஜெயித்தால் நான் என் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது எது என் வீட்டு வாசப்படியிலிருந்து வெளியே இறங்கி வருமோ அதை உங்களுக்கு பலி செலுத்துவேன். சரி, யுத்தம் ஜெயித்தாச்சு. இங்க வந்து பார்த்தா அவர் நினைச்சது ஒரு ஆட்டுக்குட்டி வரும், ஒரு கோழி குஞ்சு வரும், இப்படி நினைச்சிருப்பார். வந்தது அவருடைய ஒரே மகள். இப்ப என்ன செய்யறது? எது என் கண்ணுக்கு அந்த வாசப்படியிலிருந்து முதல்ல எதிர்பட்டு வருதோ அதை நான் பலி செலுத்துவேன்னார். இப்ப மகளை பலி செலுத்த வேண்டுமே. இதுதான் தவறான பொருத்தனைகள். சிலருக்கு ஒரு இக்கட்டு வந்த உடனே அந்த ஒரே பாயிண்ட்ல தான் இருப்பார். இதிலிருந்து தப்பணும், இதிலிருந்து தப்பணும், இதுக்கு பிறகு என்ன என்பதை யோசிக்க மாட்டார். என்னதோ ஒரு பொருத்தனையை பண்ணிடுவார். அந்த பொருத்தனையை பிறகு செய்யவே முடியாது. அதான் பைபிள் தெளிவா சொல்லுது, நீ நேர்ந்து கொண்டதை செய்ய முடியாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நலம். அதனால பொருத்தனை, இதனாலேயும் சில வீடுகளில் பிரச்சனை. அவர் தகப்பனார் பொருத்தனை பண்ணியாச்சு, அதை நிறைவேற்ற போகும்போது யாரை பாதிக்குது? பிள்ளைகளை பாதிக்குது. எப்தாவுக்கு அப்படிதானே. எப்தா பண்ணின பொருத்தனை யாரை பாதிக்குது? மகளை பாதிக்குது. அவர் நினைச்சே பார்க்கல. இப்படி சில வீடுகளில் சிக்கல் வந்து விடுகிறது. உங்கள் வீட்டின் ஆசீர்வாதம் போய்விடக்கூடாது. அதனால இதுலையும் கூட கவனமா இருக்கணும். என்ன பொருத்தனை பண்றீங்க, அது அடுத்த ஆளை பாதிக்காம இருக்க பாருங்க. உங்க காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப கர்த்தருக்கு ஏதோ பொருத்தனை பண்ணி நம்ம அப்படித்தான் வாங்கணும்னு இல்லை, ஆனா நல்ல பொருத்தனை பண்ணுங்க. சிலரெல்லாம், ஆண்டவரே காய்ச்சல் சுகமானால் 101 ரூபாய் காணிக்க வைப்பேன், 501 ரூபாய் காணிக்க வைப்பேன். இது என்ன, காசு கொடுத்து சுகம் வாங்குறதா? இப்படி எங்க பைபிள்ல சொல்லி இருக்கு? ஆண்டவருக்கு காசு கொடுத்து உடனே 500 ரூபாய்க்கு வேண்டி ஆண்டவர் உங்களை சோமாக்குவாரா? அவர் என்ன இந்த உலக டாக்டர் மாதிரி உள்ளவரா?
ஆண்டவரே இதை செய்தாரும் 1001 வைப்பேன். இந்த மாதிரி பழகாதீங்க. நல்ல காரியம் ஆண்டவரே நீங்க அந்த காய்ச்சலை சோமாக்குனீங்கன்னா நான் உங்களை பற்றி 4 பேருக்கு நல்ல சாட்சி சொல்லுவேன். அது நல்ல பொருத்தனை. அது வேளையில் 10 சபையில போய் சாட்சி சொல்லுவேன்னு சிலர் தீர்மானம். அது செய்யாதீங்க. 10 சபை சுத்த சொன்னது யார்? உங்களுக்கு கொடுத்த சபையில் நீங்க கரெக்டா இருங்க. பாஸ்டர் நான் எனக்கு சோமானா 10 சபையில் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டேன், எனக்கு 10 சபையை அரேஞ்ச் பண்ணி தாங்க, எங்களுக்கு என்ன அதான் வேலை. அப்புறம் அந்த பாஸ்டர் வருத்தப்படுவார், இங்கே சாட்சிக்கெல்லாம் அவ்வளவு டைம் கொடுக்கறது இல்லையா, நீங்க இப்படி அனுப்புனீங்கன்னா நான் எவ்வளவு நேரம் கொடுப்பேன். இப்படி அடுத்தவங்களுக்கு தொந்தரவாகவே பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்ல காரியம் செய்யுங்க. ஆண்டவரே முட்டு வலி மாற்றி தந்தா முட்டில் நின்று ஜோம் பண்ணுவேன்ப்பா, அது நல்லது. ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க எப்படியாவது எனக்கு சரி செய்தாங்கப்பா, இனி நான் இந்த கெட்ட பழக்கம் செய்யாதிருப்பேன், இனி நல்லதை செய்வேன். ஜெபத்துக்கு நல்ல தீர்மானங்கள் செய்யுங்க. வேதம் படிக்கிறது குறித்து நல்ல தீர்மானம், சர்ச்சுக்கு வர்றது குறித்து நல்ல தீர்மானம், காணிக்க கொடுக்கறத பற்றியும் தீர்மானம் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆண்டவருக்கு ரேட்டு பேசுற மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் விவேகமாய் செய்யுங்கள். சரி, இதனால சில வீடுகளில் சில வேளை பிரச்சனை வந்துடுது, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வருது. ஆகவே அப்படி உள்ள காரியங்களும் வராதபடி நீங்கள் விவேகமாயிருங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம உண்டு பண்ணி வைக்க கூடாது. நம்ம வீட்டாருக்கு நம்ம ஒரு கஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது, உண்டு பண்ணி வைக்க கூடாது. அவைகளில் நாம் கவனமாக இருப்போமாக. ஸ்தோத்திரம். அடுத்தது ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த ரூத்தை விவாகம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்த பொழுது போவாஸ் அதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனா அவருக்கு மேல இன்னொரு நெருங்கின உறவினன் ஒருவன் இருந்தான். அதனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவனுக்கு தான் கொடுக்கணும், செகண்ட் சான்ஸ் தான் போவாஸுக்கு வரும். அவர் அதை நியாயமா செய்தார். மூப்பர்கள் முன்னிலையிலே அந்த மனிதனை கூப்பிட்டு, ஐயா, இந்த எலிமலைக்கு குடும்பம், நகோமி குடும்பம் ஊரை விட்டு ஊர் போயிட்டாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு வாரிசு இல்லை, நகோமி அம்மா மட்டும் வந்திருக்கிறாப்புல, அதனால இப்போ வாரிசு இல்லாதனால நீ அந்த சொத்துக்களெல்லாம் மீட்டு கொள்ளுகிறியா? மீட்டுக்கொள்றேன் சொத்து அப்படின்னா. அப்போ சொன்னா, பாரு, நகோமி கூட ரூத்துன்னு ஒரு பெண் வந்திருக்கிறா, அவ அவன் மருமகா, இப்ப அவளும் நிர்கதியா நிக்கிறா. அதனால இந்த சொத்தை நீ மீட்டு கொள்ளும் பொழுது அந்த நகோமி கூட்டிட்டு வந்த அந்த ரூத் என்கிற அந்நிய தேசத்து பிள்ளைய நீ விவாகம் பண்ணணும், அதன் மூலம் நகோமி எலிமலை குடும்பத்துக்கு வாரிசு உண்டாக்கணும், அது நம்முடைய நாட்டின் பிரமாணம். வேண்டாம், சொத்துன்னு வாயை திறந்தவன் அவ்வளோ கல்யாணம் பண்ணுவான், அப்போ சொத்தும் வேண்டாம் அவளும் வேண்டான்ட்டான். அப்போ போவாஸ் சொன்னான், நான் அதை செய்கிறேன். பாருங்கள், இது அவர்களுடைய நாட்டு வழக்கத்தின்படி உரிமையை மீட்கின்ற, அந்த சொத்தையும் மீட்டு அந்த ரூத்தையும் மீட்டு நகோமி எலிமலை குடும்பத்துக்கான அந்த உரிமையை நிலைநாட்டணும். அதுதான் இவன் சுதந்திரவாளி. இந்த சுதந்திரவாளி அந்த கடமையை செய்ய மாட்டேன் என்றான். ஆனால் போவாஸ் அந்த கடமையை செய்வேன் என்றான். ரூத் ஒரு அந்நிய பெண்மணி, மோவாப் தேசத்துக்காரி. இந்த போவாஸ் ஏற்கனவே ஒரு ஐஸ்வர்யவான். இவனுக்கு இஸ்ரவேல்ல பொண்ணு கிடைக்காதா? நல்ல பொண்ணெல்லாம் கிடைக்கும். ஆனாலும் அவனுக்கு அந்த நல்ல மனசு, அந்த நகோமி குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு ஒரு கடமை இருக்கு, நான் சுதந்திரவாளி, அதனால கடமை இருக்கு, நான் தான் அதை சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கும் பொழுது அந்த சந்ததியையும் நான் என்ன செய்யணும், நல்லா ஆக்கணும். அப்படி அவன் சந்தோஷமா நினைத்த பொழுது கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டை கர்த்தர் மிக மேன்மையாக என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்து கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகத்திலே அந்த 4வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4:11, அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, போவாசே, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும்
வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். என்ன பெரிய ஆசீர்வாதம்! உன் வீட்டிலே வருகிற மனைவி நிமித்தம், அவள் ஒரு அந்நிய பெண்மணி, அவள் ஒரு விதவை. அப்ப விதவை என்றெல்லாம் இந்த காலத்துல போல அந்த காலத்துல பார்க்க மாட்டாங்க. அதுவே ஒரு சாபம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த போவாஸ் தன்னுடைய கடமை நிறைவேற்றுவேன், என் சொந்தக்காரர்களுக்கான அந்த உரிமையை மீட்டு கொடுப்பேன், அந்த எலிமெலேக்குக்கு சந்ததியை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த பெண்மணியை தன் மனைவியாக, என்ன அவன் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ இவளுக்கு நிலைமை என்ன, ஒரு பிச்சைக்காரி போன்ற நிலைமை. அவனுடைய வயல் நிலத்துல வந்து கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு பரிதாப நிலைமை. அப்படிப்பட்ட ஒருத்திய மனைவியா ஏற்றுக்கொள்றதுன்னு சொல்றது லேசான காரியம் அல்ல. ஆனா அவனுக்கு அந்த ஒரு கடமை உணர்வு, என் குடும்பம், என் உறவினர்கள் அவளை கைவிடக்கூடாது, எங்க நாட்டு சட்டப்படி நான் அதை செய்ய வேண்டியவன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த உணர்வுகள் உண்டு? நண்பர்களே, வெளிநாட்டில் வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்து வெளிநாட்டுக்கு போனீங்க, உங்க உறவின் முறைகள், உங்க கிராமத்தில் உள்ள ஆட்கள், உங்கள் சபையில் உள்ள மற்ற விசுவாசிகள், அவங்கள ஏதாவது ஒரு பிள்ளைக்கு அங்க வேலை எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்க நன்மை செய்யறீங்க. அதன் மூலம் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னு நினைக்காம ஒரு வாய்ப்பு வருது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இங்கிருந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஏஜென்ட் கையில ஏமாந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அங்க இருக்கும் பொழுது ஒரு வேலை கேரண்டியா தெரியும் இல்லையா, இது கரெக்ட் ஏமாற்று இல்லைன்னு ஒரு தகவல் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்து அதை செய்யலாம் இல்லையா? நன்மைகள் செய்யணும். உங்க குடும்பத்தில் அல்லது உறவின் முறைகளிலே, உங்க சபைக்குள்ளே ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு போகுது, அந்த குடும்பத்துக்கு கை கொடுங்க, உதவிக்கரம் நீட்டுங்க, உதவி செய்யுங்க, செய்ய வேண்டியவைகளை செய்யுங்க, வேத வசனத்துக்கு உட்பட்டு செய்யுங்க, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதத்தில் உதவிகளை செய்யணும். அது மாதிரி சில இடத்துல இந்த உரிமை நிலைநாட்ட வேண்டிய காரியங்கள் வந்தால் கவனியுங்கள். மற்ற முதல் சுதந்திரவாளியை போல சொத்து வேணும் ஆனா கஷ்டத்தை சேர்த்து அனுபவிக்க மாட்டேன். போவாஸ் அப்படி இல்லை, சொத்து மேல ஆசை இல்லை, அவங்கள வாழ வைக்கணும். அல்லேலூயா! இந்த நற்சிந்தையாளர்களாக இருங்கள், அப்பொழுது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை ரூத்து ஒரு பிச்சைக்காரிய போன்றவள் தான். அந்த குடும்பம் சாபம் பிடித்த குடும்பம், எல்லாம் இழந்து வந்திருக்கு, 3 விதவைகள், அதுல 2 எண்ணம் இங்க வந்து சேர்ந்திருக்கு. அப்படிப்பட்டதுதான் அன்றைய நிலைமை அவங்களுக்கு. ஆனா அதை ஏற்றெடுக்கும் போது மூப்பர்கள் ஆசீர்வதித்தார்கள், இந்த பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும்ப்பா என்று சொன்னார். அதே மாதிரி இந்த போவாஸ் ரூத்துடைய சந்ததியில் தான் தாவீது ராஜா பிறந்தார். தாவீது ராஜா சந்ததியில் தான் மனுஷகுமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அல்லேலூயா! என்ன மேன்மை! ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 17:13, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. இது ரொம்ப ஒரு பயங்கரமான காரியம். உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செய்தார், இந்த தலைமுறையிலேயோ முந்தின தலைமுறையில் உங்க தாத்தா பாட்டிக்கு நன்மை செய்திருக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு நன்மை செய்திருக்கலாம், உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அவர் வேலை எடுத்து கொடுத்திருக்கலாம், பணம் தந்திருக்கலாம், படிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கலாம், உயிரை காப்பாத்தி இருக்கலாம், ஏதோ நன்மைகள். உங்களுக்கு நன்மை செய்த ஒருத்தருக்கு திரும்ப நீங்க என்னைக்கும் தீமை செஞ்சிடக்கூடாது. அப்படி தீமை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு தீமை ஒரு காலமும் நீங்காது. அப்ப சிலர் வீட்டில் என்னதான் நான் பாடுபட்டாலும் ஒரு பக்கம் ஜெபித்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலையேன்னு சொல்லும் பொழுது இதை யோசித்து பாருங்க. யாருக்காவது தீமை செஞ்சிருக்கீங்களா? யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அதிலும் விசேஷமாய் உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்திடவே கூடாது. அப்புறம் வீட்டை விட்டே அந்த தீங்கு மாறாதான். அப்போ இந்த வசனங்களையும் நீங்கள் உட்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். வெறும் ஜெபத்தால் எல்லாம் சாதிப்பேன்னு அப்படி பண்ண முடியாது. ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம், ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவர் செஞ்சிட்டு இருப்பாருன்னு கேரண்டி கிடையாது, அநீதி செய்ய மாட்டாரு. அதனால இப்படிப்பட்ட கேடுகள் இருந்தால் அதையும் உண்மையா ஒத்துக்கொண்டு திருந்தணும். சிலது எப்படி திருந்துறதுன்னே தெரியல, எப்படி இதை சரி கட்டுறதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஆலோசனை தருவார். கண்டிப்பா சரிப்படுத்தியே ஆகணும். தப்புன்னு தெரிஞ்சாச்சு, இனி அதை கூட வச்சுட்டே இருக்க இருக்க நம்ம வாழ்க்கைக்கு கஷ்டம்.
அது பெரிய கட்டு, எழும்பவே எழும்பாது. நீங்க எவ்வளவுதான் உபவாசம் போட்டு பாருங்க, நீங்க திருந்த வேண்டிய இடத்துல திருந்தினா தான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களை நான் இங்கே நிறுத்துகிறேன். நிறைய காரியங்கள் உங்களுக்கு வசனத்திலிருந்து சொன்னேன். இப்ப ஜெபத்தில் ஒரு நிமிடம் நினைப்பூட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியம் ஈந்திடோ, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியம் ஈந்திடோ, நான் நம்பி வந்தேனே. அன்பினால் சகேயுவை அழைத்துமே, அன்று ரட்சிப்பழி தீட்டீரே. அன்பினால் சகேயுவை அழைத்துமே, அன்று ரட்சிப்பழி தீட்டீரே. இன்று யான் பெறவே உம்மாறிடா சந்தோஷமே, நின் கிருபையாலே நீரைத்திடுவீரே. இன்று யான் பெறவே உம்மாறிடா சந்தோஷமே, நின் கிருபையாலே நீரைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியம் ஈந்திடோ, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியம் ஈந்திடோ, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை. அப்படியே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இயேசு என் வீட்டில் இருக்க வேண்டும். எல்லாரும் வாய் திறந்த அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இயேசு என் வீட்டிலே தலைவராய் வீற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் என் வீட்டிலே அனுதினமும் ஜெபிப்பேன். குடும்ப ஜெபம் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் செய்வோம். எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது உங்கள் வீடு ஆசீர்வாதமான வீடாய் மாறும். வசனத்தின்படி வாழ்வேன் என்று நல்ல ஒரு தீர்மானம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனங்களின்படி நான் வாழ்வேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை ஆண்டு கொள்ளுவோம். வாலிப தம்பி, நீ பாவத்தை ஆண்டு கொள்ளணும். இல்லைன்னா உன் குடும்பத்துக்கே அது கஷ்டம், உன்னுடைய எதிர்காலத்துக்கு அது கஷ்டம். பாவத்தை விட்டுவிடு. பெரியவர்களே, தகப்பன்மாரே, தாய்மாரே, முதியோர்களே, பாவத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் பாவம் அடுத்தடுத்த சந்ததி வரை தீமை செய்யக்கூடியதாக்கும். உங்களுக்கு பயங்கரமான தண்டனை வாங்கி தருவதாக்கும். பாவத்தை மேற்கொள்ளுங்கள், வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல்ல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? அது கடந்த காலத்துல நடந்ததுன்னு சமாளிச்சு விடாதீங்க. நீங்க நல்ல தீர்மானம் எடுத்து சகைவு போல சரிப்படுத்துங்க. கர்த்தர் உதவி செய்வார். உங்களை இன்று இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்க சரிப்படுத்துவதற்கு தயங்கினால் வருகிறதெல்லாம் பொத்தலான பையிலே போட்டது போல போய்கொண்டே இருக்கும். ஏன் இந்த அவல நிலை? இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து என் கொடுக்கல் வாங்கல்ல உள்ள பிரச்சனைகளை சரிப்படுத்துவேன் என்று உறுதிப்பட தீர்மானியுங்கள். லஞ்சம், ஊழல் அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. பொய்யா ஏமாற்றி வாங்குறது ஸ்டாப் பண்ணிருங்க. கள்ள தராசு, எண்ணிக்கையில தவறு பண்றது, அளவுல தவறு பண்றது, குவாலிட்டி தரத்துல தவறு பண்றது, ஏமாத்துறது, அப்படி ஏமாற்றி ஒரு பிசினஸ் வேண்டாம். உண்மையா செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானம் எடுப்பீர்களாக. ஆமென். கடமையை செய்ய வேண்டிய இடத்திலே, பிறருக்கான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய சில இடங்களிலே, ஆமென், சில கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள தயங்காதிருங்கள். ஆமென். ஆனால் வசனத்தின்படி, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி இப்படிப்பட்ட காரியங்களை விவேகமாய் கையாள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என்னை கேட்கிற யாருக்காயிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதா? சொத்துக்கள் விஷயத்திலே, விவாக விஷயத்திலே, ஆமென், இந்த மாதிரி உரிமைகளை காப்பாற்ற, கடமைகளை செய்ய அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஜெபித்து நல்ல ஆலோசனை செய்து முன்னே செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அவசர பொருத்தனைகள் செய்யாதிருங்கள்.
அவசர பொருத்தனைகள் பிறரை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், வீட்டை பாதிக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். நல்ல பொருத்தனைகளை செய்யுங்கள். ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கேற்ற பொருத்தனைகளை செய்யுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள், யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹalleluya, ஹalleluya. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஒரு 8 குறிப்புகளை நாங்கள் வசனத்திலிருந்து தியானித்தோம். எங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயங்கள், எங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்திற்கு இடையூறான சில விஷயங்கள். ஆண்டவரே, இந்த காரியங்களிலே ஒவ்வொருவரோடு நீர் திட்டமாய் இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையிலே சரியாய் செயல்படுத்தி சாபங்கள் நீங்க, நஷ்டங்கள் கஷ்டங்கள் நீங்க, தேவ ஆசீர்வாதம் பெருக ஒவ்வொரு வீடுகளையும் நீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். சகையு வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், அந்த பெத்தானியா லாசரு வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாம் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், நிச்சயமாய் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. எல்லா வீடுகளிலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆமீன். இப்படிப்பட்ட எந்த கட்டுகள், இடையூறுகள், தவறுகள் இருக்கிறதோ அதை சரியா தீர்மானம் எடுத்து திருந்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாருக்கும் தாரும். அதிலே உதவி செய்யும், அந்த காரியங்களை சரி செய்ய உதவி செய்யும். ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பேதுருவின் மாமியின் வீட்டிலே கடந்து சென்றீர், ஜுரமாய் கிடந்து அவளை தூக்கி எடுத்தீர். அதுபோல இன்றைக்கு யார் யார் ஜுரத்திலே, காய்ச்சலிலே, சளி, ஜலதோஷம், உடல் பலவீனத்தில் இருக்கிறார்களோ அவர்களையும் நீர் தூக்கி எடும், சுகத்தை அருளி செய்யும். எல்லாவித ஆசீர்வாதங்களை இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படி, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்ற வசனத்தின்படி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்ற வசனத்தின்படி எல்லா குடும்பங்களிலும் அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். Praise the Lord. Hallelujah. கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார், உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆமென்.